Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மிர்சாப்பூர் சீசன் 1 and 2 இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிர்சாப்பூர் ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு தரமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா சீரிஸ்ங்கனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சீசன் 1 and 2 அமேசான் பிரைம்ல தமிழ் அப்டேஷன்ஸோட ஐபா இருக்கு. சீசன் 3 பாத்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட்குள்ள ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. அட் தி சேம் டைம் 19 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே சீரிங்ல பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் அப்டேஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, காளிம்பாய் தான் ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டாவும் ரவுடியாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரோட பையன் முன்னாபாய் பாத்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அந்த கொலையை எதிர்த்து ஒரு வக்கீல் கோர்ட்ல கேஸ போட அவர் வீட்டுக்கு இவங்க போய் பிரச்சனை பண்ணும் போது குட்லு பப்ளுன்னு சொல்லி ஹீரோ அண்ட் ஹீரோவோட தம்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காளிம்பாயோட ஆளுங்களே எதிர்த்து நின்று சண்டை போடுறாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் முன்னாபாயும் ஹீரோவும் ஹீரோ தம்பியும் பரம விரோதிகளா மாறுறாங்க. அந்த மாதிரி டைம்ல காளிம்பாயை கூப்பிட்டு ஹீரோவும் அவரோட தம்பியுமான குட்லு பப்ளுவை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. இவங்களுக்காக வேலை செய்யறதே பிடிக்காம முன்னாபாய் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, ஒரு ஸ்டேஜ்ல குட்லுவும் பப்ளுவும் ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி களத்துல இறங்கும் போது யாரை எதுக்காக என்ன சம்பவம் பண்றாங்க, இதுக்கும் காளிம்பாய்க்கும் என்ன சம்பந்தம், முன்னாபாய் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதுலாம் சீசன் 1 and 2 வெப் சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சீசன் 3ல இந்த மிர்சாப்பூர் கிங்டம் யாரு ராஜாவா அடுத்த தலைமுறைக்கு ஆள போறாங்கிற கேள்விக்கான பதிலா தான் சீசன் 3 நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை சுத்தி நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிராமா, ரிவெஞ்ச் டிராமா, ரிலேஷன்ஷிப் இஷ்யூன்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டி இருக்கக்கூடிய மாஸ் மசாலா கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமா மூவி. ஒரு 5-6 புதுப்பேட்டை மூவியை பார்த்த ஒரு ஃபீல்ல கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் எடுத்திருந்தாங்க. 18+ டிராமா தான். தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த எபிசோட்ஸ்ல நடிச்சு எல்லாருமே உயிரை கொடுத்து தரமா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஒருத்தர் சைக்கோபத்தா இருப்பான், ஒருத்தர் சாடிஸ்டா இருப்பான், ஒருத்தர் கேங்ஸ்டராவே வாழ்ந்துகிட்டு இருப்பான். அட் தி சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட தம்பி ரொம்ப ஸ்மார்டஸ்டா இருப்பாரு. ஏன்னா ஃபேமிலிக்கு ஒண்ணுனா யார் தாண்டா சும்மா இருப்பாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாதிரி நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ரியல் லைஃப் கேங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒரு கேங்ஸ்டர் டிராமாவா அதுவும் இந்தியன் சீரிஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா அடாப்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. நிறைய சீரிஸோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷன் இருந்தாலும் ரொம்ப யூனிக்கா தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் பிளேயோட எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன் பிரமாதமா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு எபிசோடுமே பார்த்து ப்ராப்பரா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். பட் 19 எபிசோடு ஓவர் லென்த்தா இருக்குங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 14-15 எபிசோட்ஸ்க்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி 7-8 எபிசோட்ஸ் சீசன் 1 and 2 கட் ஆஃப் பண்ணி தான் நல்லா என்கேஜ்மெண்டோட இருந்திருக்கும். பட் இந்த சீரிஸ்ல எமோஷனல் டிராமா பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்கிறது அப்பட்டமா தெரியும். ராவா ரியலிஸ்டிக்கா என்னதான் எடுத்திருந்தாலும் எமோஷனல் கனெக்ட் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் மெசேஜ் சுத்தமா கை கொடுக்கலங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பக்கமா உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா என்னதான் ஹாலிவுட் லெவலுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பிரேக்கிங் பேட் எல்லாம் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி வச்சிருந்தாலும் ஸ்டோரி டெம்ப்ளேட் ரொம்ப சிம்பிளாவும் லீனியராவும் ரிவெஞ்ச் டிராமா ஸ்டைல்ல தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை தாண்டி இவங்க இவ்வளவோ மெனக்கேட்டதுனாலதான் இந்த சீரிஸ் ஹிட் ஆகி சீசன் 3 வரைக்கும் நரேஷன்ல கொண்டு போக முடிஞ்சிச்சு. கண்டினியூட்டி, கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி நிறைய விஷயம் இம்ப்ரூவ் ஆன ஒரு டோன்ல இருந்தாலும் எல்லாமே சீரிஸ் கீழே விழாம தான் காப்பாத்தி பிடிச்சிருக்கு தவிர டாப் நாட்ச்னு சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன ஒரு டோன்ல எடுக்காம விட்டுட்டாங்க. வந்த இந்தியன் சீரிஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கக்கூடிய சீரிஸ் தான் இந்த மிர்சாப்பூர். இந்த சீரிஸ்ல ஒரு சில டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கறனால தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி தான். இந்த மிர்சாப்பூர் சீசன் 1 and 2 வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.